கடைசியில உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் அப்படிங்களா? அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. தமிழ்நாட்டிலே ரெக்லர் சோஃபா பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாயிலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர்லாம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் சைஸ், டிசைன் சைஸ் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த 3 சீட் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா 7,999 கொடுத்துருக்காங்க. மாடல் சைஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு டிசைன்ஸும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஒரு சோஃபா வாங்கினா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஹாய் சார். சார் சொல்லுங்க சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். சார் இப்போ நம்ம ஷாப் வந்து எக்ஸாக்ட் எங்க சார் லொக்கேட் இருக்கு? நம்மளது வந்து கொடுங்கியூர் சார். கொடுங்கியூர் நம்ம எழில் நகர்னு சொல்லுவாங்க. கொடுங்கியூர் பிரிட்ஜ் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க நம்ம பக்கத்துல. அங்கிருந்து வந்தீங்கன்னா தொப்பநாயர் கோயில் தெரு இருக்குது. ஓகேவா? அதுல வந்தீங்கன்னாவே ரைட் ஹேண்ட் சைட்ல மெயின் ரோட்லயே இருக்கு நம்ம கடை. நம்ம ஷாப் நேம் வந்து KM ஃபர்னிச்சர். நம்ம வந்து ஒரு 20-25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம பண்றது எல்லாமே வந்து லக்ஸரி மாடல் தான் நம்ம பண்றோம். எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி. இந்த மாடல்லாம் வந்து நீங்க இதுவரை எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. நான் ஒண்ணுனா உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன், ஒண்ணுனா நீங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து ரெக்லைனர் சீரிஸ் பாத்துருவோம்ப்பா. ஓகே சரியா? இந்த நிறைய மாடல் இருக்கு. ஒவ்வொரு மாடலா நீங்க பாத்துருங்க. நான் உங்களுக்கு அது என்ன கம்ஃபர்டபுள் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரான் ஃபைபர்னு எவ்வளவு அமுக்குனாலும் உங்களுக்கு அமுங்காது. நல்ல கம்ஃபர்டபுள் சாஃப்ட் இருக்கும். சீட்டு, ஹேண்டில் எல்லாம் பேக்கு இந்த மாதிரி உட்காந்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த ஜம்பிங் பார்க்கணும். இப்ப பாருங்க, உட்காருங்க. நான் எவ்வளவு வெயிட் இருக்கேன், எவ்வளவு ஜம்ப் ஆகுது பாருங்க. நல்ல ஒரு ஹை குவாலிட்டியா தான் இருக்கு போல சார். ஆமா, இந்த ஜம்பிங் இருந்தாதான் நமக்கு வந்து ஃபோம் அமுங்காது உங்களுக்கு. இப்ப நார்மல் எப்படின்னா உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்படியே பள்ளம் விழுந்துரும். இது வந்து எப்படின்னா நம்ம உட்காரும் போது பாருங்க எவ்வளவு ஜம்பிங் ஆகுது. அந்த குஷன் வந்து நல்லா அருமையா இருக்கும் உட்கார்றதுக்கு. ஓகேவா? அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுட் அவ்வளவுதான். ஓ, இந்த மாதிரி வந்து ஆமா, லெக் வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா கால் நீட்டிட்டு நீங்க டிவி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம், கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னா லைட்டா ஒரு புஷ். ஓ, இந்த மாதிரி நம்ம பெட் மாதிரி படுத்துக்கலாம். ஆமா, அவ்வளவுதான். லைட்டா புஷ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஃபிளாட் ஆயிரும். ஓ, சூப்பர் சூப்பர் சார். ஓகேவா? நீங்க எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கூட பாடி பெயின் இருக்காது உங்களுக்கு. ஓ, நல்லா ஒரு நம்ம கட்டில படுக்கிற மாதிரி. அவ்வளவுதான். நீங்க நல்லா தூங்கலாம். 2 மணி நேரம் கூட தூங்கி எந்திரிக்கலாம். உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். உங்களுக்கு எந்திரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பேக் வந்துரும். ஓகே ஓகே. இது மட்டும் நம்ம கால் மட்டும் லைட்டா புஷ், அவ்வளவுதான். வாங்க அடுத்த மாடல். என்ன பிரைஸ்ல இருந்து சார் இருக்கு? ரெக்லைனர் பொறுத்தவரை நம்மகிட்ட பேசிக் வந்து 9,999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓ, 10,000 ரூபாயில இருந்து இருக்குங்களா? ஆமா, 9,999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து உங்களுக்கு வந்து 12,500, 13, 15 அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி மாடல் நான் காட்டுறேன். உங்களுக்கு ஒண்ணுனா காட்டுறேன். அதுக்கேற்ற மாதிரி ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேங்க சார். அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். நீங்க வந்து நேர்ல வந்து உட்காந்து கம்ஃபர்டபுள் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நான் போன்ல பாக்குறது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதாகாது. நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங், டச் அண்ட் ஃபீல் பண்ணி மெயின் அதுதான். போட்டோல பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த ஃபீல்ன்றது வந்து நம்ம உட்காரும் போது தான் தெரியும். இப்ப இந்த உட்காரும் போது இந்த ஸ்பேஸ், ஓகே ஓகே, அந்த கலர், இந்த மெட்டீரியலோட கிளாத்தோட ஃபீலிங் எல்லாமே வந்து நீங்க டச் பண்ணி பார்க்கணும், உட்கார்ந்து பார்க்கணும். கண்டிப்பா இப்படிலாம் பார்த்தாதான் உங்களுக்கு அது டிஃபர் தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? பாத்தீங்களா? இது ரெண்டு ஒரே மாடல் தான், கலர்ஸ் தான் வேற. இதுல கலர்ஸ் எல்லாம் கூட கிடைச்சிரும். கலர்ஸ் வந்து மட்டும் ஒரு 25-30 கலர் இருக்கு. ஓ, 30 கலர். நம்ம எந்த கலர்? நம்ம கிட்ட வந்து சோஃபாவே வந்து ரெடியா வந்து ஒரு 20 செங்கல் ரெடியாவே இருக்கு நம்ம கிட்ட. இது வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே காண்டி ஒண்ணு வச்சிருக்கோம் சாம்பிள். சரிங்க சார். நம்ம பக்கத்துல ஃபேக்டரி இருக்கு. நீங்க போன் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ, இந்த கலர் நமக்கு பிடிக்கல, எனக்கு வேற கலர் வேணும், பிளாக் வேணும், இல்ல நீங்க என்ன கலர் கேக்குறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவோம். நீங்க பாருங்க. இல்ல நீங்க வேற எங்கேயாவது ஷோரூம்ல பாத்துக்கலாம். எனக்கு நாங்க பார்த்தோம் சார், இதே மாதிரி எனக்கு வேணும். இல்ல மாடல் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நான் உங்க மாடல் பண்ணிருக்கோம். ஓகே. இப்ப நீங்க ஒரு இடத்துல மாடல் பண்ணிருப்பீங்க, பாத்துக்கலாம் எங்கேயாவது. ஆமா ஆமா. சப்போஸ் எனக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதே கலர்ல வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு போட்டோ மட்டும் அனுப்பிச்சா போதும். அந்த மாதிரி கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஆமா, கஸ்டமைஸ் வந்து நீங்க கேக்குற மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகேவா? நீங்க என்ன கலர் கேட்கலாம் அது எக்ஸாக்ட்டா அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். இந்த மாடல் வந்து RRR மாடல் சொல்லுவாங்க. ஓகே. RRRனா எப்படின்னா, இப்ப நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ரெக்லைனர். உட்கார்றோம், சாயறோம், படுக்கிறோம், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே. ஆனா இது வந்து 3 in 1 சோஃபா. 3 in 1 பாருங்க. இப்ப நம்ம உட்கார்றோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா நல்லா கொஞ்சம் ஆடிலாம் அப்படியே. இந்த மாதிரி வந்து தாலாட்டு மாதிரி நம்ம அழகா அப்படியே ஆடி அப்படியே தூங்கிடலாம். சப்போஸ் நம்ம இப்படி பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க ரைட் சைடுல ஏதாவது எடுக்கணும், பொருள் எடுக்கணும், லெஃப்ட் சைடுல ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஏன்ச்சுலாம் எடுக்க தேவையில்லை, அப்படியே ரொட்டேட்டர். ஓ, இது ரொட்டேட்டருங்களா? ஆமா, அப்படியே ரொட்டேட்டர். சப்போஸ் நீங்க இந்த பக்கம் யார்கிட்ட பேசுறீங்கன்னா இப்படி திரும்பி பேசிக்கலாம். அது மாதிரி ஏந்திரிக்க தேவையில்லை, நல்லா சுத்தலாம் ஜாலியா. ஆனா என்ன, உங்க வீட்டுல பசங்க வந்தா ஜாலியா விளையாடிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆமா, ஓகேவா? படுக்கணும்னா நம்ம கால் நீட்டிக்கலாம். ஓ, இதுல நல்லா இந்த மாதிரி அதேதான் படுத்துக்கலாம். 3 in 1 அதே சேம் பொசிஷன் தான். சார், இப்போ இந்த சோஃபாக்கள் இதுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாம் கொடுக்குறீங்களா சார்? எல்லாத்துக்கும் வாரண்டி சார். வாரண்டி இல்லாம எதுவே இருக்காது. நான் உங்களுக்கு அடுத்த இதுல காட்டுறேன் பாருங்க. இது வந்து நம்ம ரெக்லைனர் சீரிஸ் பாத்துட்டு இருக்கோம். ஓகே. இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த இதுதான் போறோம். அடுத்த இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கூட நீங்க ஒரு இடத்துல பாத்துருக்கலாம். ரெக்லைனர்ன்றது எல்லாரும் கொடுக்குறாங்க. ஓகே ஓகே. நீங்க அடுத்த பார்க்க போறது வந்து நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இப்ப ஒரு சோஃபாஸ், அது சோஃபா கார்னர் அதை காட்ட போறோம். இதை மொத்தம் முடிச்சிருவோம் வாங்க. சார், இப்போ நம்ம கிட்ட வந்து இப்போ எனக்கு இந்த ஒரு ரெக்லைனர் வேணும் அப்படின்றாங்க. டெலிவரி வந்து எந்த ஊரா இருந்தாலும் பண்றீங்களா சார்? எங்க தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணலாம் சார். டெலிவரி ஆப்ஷன் இருக்கு. ஆமா, டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அட்ரஸ் அனுப்பிச்சா போதும். அது எந்த லார்ஜ் ஷீட் நம்ம அழகா பேக் பண்ணி உங்களுக்கு லார்ஜ் ஷீட்ல உங்களுக்கு இது பண்ணிடுவோம். சூப்பர் சார். ஓகேவா? இது பாருங்க, இந்த மாடல் பாருங்க. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் காம்பாக்ட் மாடல். காம்பாக்ட்னா கொஞ்சம் ஸ்லிம்மா அந்த மாதிரி கொஞ்சம் இதா இருக்கிறதுக்கு இந்த மாடல். சப்போஸ் வீடு வந்து சின்ன வீடா இருக்கு, இதெல்லாம் வந்து எப்படின்னா நல்லா பிராடா இருக்கும். நல்ல ஒரு வீடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா நாம உட்காரும் போது எனக்கு பாருங்க எவ்வளவு கேப் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இன்னொரு ஆள் கூட உட்காரலாம் போல.
ஓ கண்டிப்பாங்க சார். ஆமா ஆமா. இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு. இது எதுக்குன்னா இது வந்து ரிலாக்ஸா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பிராடா இருக்கவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். வீடு பெரிய வீடா இருக்கும், கொஞ்சம் தாராளமா போடலாம். ஓகே. சில பேர் அபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, ஃபிளாட்ல இருப்பாங்க, வீடு சின்னதா இருக்கும், படிக்கட்டுல ஏறாது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்பாக்ட் மாடல், இந்த மாடல் பாருங்க. எந்த நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க போல சார். இதுவும் அதேதான், இதுவும் அதேதான். இது வந்து காம்பாக்டா இருக்கும், இது சேம் தான். உங்களுக்கு உட்காரும் போது அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே இந்த கால் இது பண்ணலாம், கால் அதே மாதிரி பேக் அதே மாதிரி சாஞ்சிரும். ஓகே ஓகே ஓகேவா. இந்த மாதிரி ரிலாக்ஸ். இது வந்து கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும். கலர் ஆப்ஷன் தான் மெயின். நீங்க என்ன கலர் உங்க வீட்டுக்கு என்ன மாதிரி கலர் கேக்குறீங்களோ அந்த மாதிரி கலர் வந்து நீங்க சொன்னீங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஸ்டாக்கும் இருக்கும், மேக்ஸிமம் ஸ்டாக் இருக்கும். சப்போஸ் நீங்க கேக்குற கலர் இல்ல அப்படின்னாலும் நமக்கு ஒரு 2 or 3 days டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க கேக்குற கலர்ஸ், நீங்க கேக்குற மாடல்ல சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், எங்களுக்கு இந்த ஹேண்டில் கொஞ்சம் வேற மாதிரி வேணும். சில பேர் கேட்பாங்க எனக்கு பேக் மட்டும் இந்த மாதிரி இருக்கட்டும் சார், ஓகே ஹேண்டில் வந்து அது அந்த செட்ல இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி நான் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ வந்து உங்களால மட்டும் எப்படி சார் இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியுது சார்? நம்ம வந்து மேனுஃபேக்சர் சார், நம்ம ஓகேவா, நம்ம வந்து வெளியே வாங்கி விற்கல, எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சர் தான். ஓகேவா. நம்ம செய்யறனால நமக்கு வந்து லாபம் கம்மியா கிடைச்சாலும் சேல்ஸ் நமக்கு அதிகமா வேணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த ஒரு இதுக்காண்டி நம்ம லாபம் குறைச்சி நம்ம கொடுக்குறோம். லாபம் கம்மியாது, ரேட் கம்மியா இருக்குன்றதுக்காண்டி குவாலிட்டி வைஸ் கம்மியா ஆகாது. உங்களுக்கு குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். கண்டிப்பா மக்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமோ கொடுக்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நமக்கு சேல்ஸும் முக்கியம் சார். நமக்கு ரேட் 1000 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 500 ரூபாய் கிடைச்சா போதும். சரியா. நமக்கு 4 செட்டு விற்கிறதுல நம்ம வந்து 10 செட்டு வித்து காசு எடுத்துக்கலாம். டிஸ்மேண்டில் சோஃபா. ஓகேவா. டிஸ்மேண்டில் சோஃபானா நார்மல் சோஃபான்றது எப்படின்னா உட்கார இடம் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாடலை பொறுத்தவரை எப்படின்னா டிஸ்மேண்டில் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம உட்கார குஷன் பேக் வந்து நீ தனியா எடுத்துக்கலாம். ஓ இந்த மாதிரி நம்ம தனியா செப்பரேட். ஆமா தனியா எடுத்துக்கலாம். நீங்க எடுத்து ஜிப் டைப் தான் இது. ஓபன் பண்ணி தனியா எடுத்து நீங்க கவரை தனியா எடுத்துக்கலாம். கவரோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேற இந்த மாதிரி நம்ம வாஷபிள் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க கவர் வேணாம்னா வேற கவர் கூட மாத்திக்கலாம். உங்களுக்கு அது மாதிரி சீட்டும் தனியா எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம் டிஸ்மேண்டில்னா, இப்ப நார்மல் சோஃபாவை பொறுத்தவரை எப்படின்னா நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க, நீங்க வாங்கிருப்பீங்க, இல்லன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வாங்கிருப்பாங்க. அந்த 3 சீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் இல்லன்னா 1 வருஷம் அதிகபட்சம். அந்த உட்கார இடம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல பள்ளமாயிரும். கண்டிப்பா அப்படி உள்ள எலாஸ்டிக் எல்லாம் உள்ள தொங்கிரும், குஷன் வந்து அப்படி உள்ள போயிடும். ஓகேவா. அப்ப நீங்க வாங்கி 1 வருஷத்துல அது மாதிரி ஆச்சுன்னா அதை நீங்க ரெடி பண்ணீங்கன்னா நீங்க வாங்கின ரேட்ல இருந்து பாதி ரேட் ஆகும். ஏன்னா நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடையிலயோ ஷோரூம் எங்கேயோ கொண்டு போய் கொடுத்து ரெடி பண்ணணும். அவன் அது போச்சு இது போச்சுன்னு அப்புறம் எல்லாம் மாதிரி திருப்பி அவ்வளவு செலவு பண்ணணும். இந்த சோஃபாவை பொறுத்தவரை, இந்த மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த பிரச்சனையே வர. என்னன்னா இந்த குஷனுக்கு வந்து நம்ம 5 years வாரண்டி கொடுக்குறோம். 5 years வாரண்டி கொடுக்குறோம். 5 years வாரண்டி கொடுக்குறோம் இந்த குஷனுக்கு. இது வந்து ரப்பர், மோல்டிங் ரப்பர். ஓகேவா. இது ஆக்சுவலா எதுக்கு யூஸ் பண்றதுன்னா நம்ம காரு பைக் சீட்லாம் வருதுல்ல, ஆமா ஆமா, அதுக்கு யூஸ் பண்ற சேம் மெட்டீரியல் தான் இதுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. நீங்க காரு பைக் எல்லாம் ரிப்பேர் ஆகி ஒரு 20 வருஷம் ஓட்டுவீங்க, ஓட்டி கார் கண்டமாயிரும். ஆனா அதுல ஒக்க சீட்டு வந்து பாருங்க அப்படியே இருக்கும். நீங்க எங்க செக் பண்ணி பாருங்க, அந்த மெட்டீரியல் தான் இதுக்கு யூஸ் பண்றோம். அப்படின்ற போது நீங்க 10 வருஷம் ஆனாலும் சரி குஷன் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஏன்னா இப்ப நம்ம உட்காரும் போது 50 டென்சிட்டி இது. ஓகேவா. நீங்க ஒரு 5 வருஷம் யூஸ் பண்றீங்க, 10 வருஷம் யூஸ் பண்ணா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஆனா அமுங்காது. உங்களுக்கு பாதி குஷன் அமுங்குச்சுன்னா நாங்க உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். குஷன் கேரண்டியா சொல்றீங்க? ஆமா, கம்பெனில கேரண்டியே கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த கேரண்டியோட டீடைல் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா. இது வந்து 3 சீட்டர் நம்ம பாக்குறோம். பிரைஸ் வந்து இது வந்து நமக்கு 7999 ரூபாய் வருது. இது என்ன சொல்றீங்க, அவ்வளவு கம்மி தானா? அதாவது உங்களுக்கு இதோட கம்மியாவும் சில பேர் கொடுப்பாங்க. ஆனா அது வாங்கினா நான் சொன்னதான் அதிகபட்சம் 6 மாசம் 1 வருஷம். 1 வருஷத்துல உங்களுக்கு எல்லாமே டொக்கு உள்ள பள்ளம் ஆயிரும். இதுல வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே வராது. அப்படியே வந்தாலும் நீங்க மாத்திக்கலாம். வந்து இந்த ஃபேப்ரிக் மட்டும் தனியா கிடைக்குங்களா? இந்த துணி ஃபேப்ரிக் தனியா கிடைக்கும், நம்ம கிட்டே கிடைக்கும். உங்களுக்கு வந்து வீடியோ முடியறதுனால கடைசியில உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அப்படிங்களா? அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. சரியா. பாருங்க, உங்களுக்கு கடைசியில சோஃபாக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறோம், ஆஃபர். அது பாருங்க. நம்ம 3 சீட்டர் பார்த்தோம். இப்போ சப்போஸ் எனக்கு செட் வேணும் அப்படின்னா செட் உங்களுக்கு அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம செட்டா வேணா 5 பேர் வரலாம். அது 3 இல்ல 2 இதுவும் அதுதான் சேம் தான். நீங்க பேக் குஷனை வந்து நீங்க எல்லாமே தனித்தனியா எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹேண்டில் சப்போஸ் நீங்க உங்க வீட்டுக்குள்ள போல, நீங்க பிளாட்ல இருக்கீங்க, வீட்டுக்குள்ள போல அப்படியே நார்மல் சோஃபால வந்து இந்த இதுல எடுக்க முடியாது தனியா. ஆமா ஆமா. இதுல வந்து நம்ம வந்து லாக் டைப் தான் கொடுத்துருக்கோம். இந்த இது மட்டும் அந்த கால் ஹேண்டில் உள்ள போல அப்படின்னா வீட்டுல போல அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு வீட்டுல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம். ஓகேவா. அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல உங்களுக்கு. ஓகே ஓகே சார். அதனால இது உங்களுக்கு டேமேஜ் ஆனாலும் ஃபியூச்சர்ல சப்போஸ் சொல்ற ஒரு 5 வருஷம் கழிச்சு யூஸ் பண்றீங்க, பசங்க தெரியாம ஏதோ ஒரு இடத்துல கிழிச்சிட்டாங்க, டேமேஜ் ஆகிட்டாங்கன்னா நீங்க மொத்தத்தையும் கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா. மற்ற சோஃபாலாம் பாருங்க, நீங்க எங்க ஒரு இடத்துல சின்ன டேமேஜ் ஆயிருக்கும். ஆமா. ஆனா அந்த சின்ன டேமேஜுக்காண்டி நீங்க வந்து அப்படியே யூஸ் பண்ணுவீங்க 5 வருஷமா. ஏன்னா அதை எடுத்துட்டு போனா அதுக்கு அவ்வளவு செலவாகும் உங்களுக்கு. கண்டிப்பா. அதுக்காண்டி நம்ம யோசிச்சுட்டு அப்படியே வச்சு ஒரு துணியை மேல போட்டு மூடி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். கரெக்டா? கரெக்டா. இப்ப இதை பொறுத்தவரை நமக்கு இந்த மாடல் எல்லாமே பாருங்க, இங்க இருக்க பாருங்க எல்லா மாடலுமே எல்லாமே வந்து நமக்கு டிஸ்மேண்டில் மாடல் தான். இந்த சோஃபால எங்க சப்போஸ் இந்த இடத்துல ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு, உள்ள கிழிஞ்சிச்சு, பசங்க தெரியாம கிழிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க மொத்தத்தையும் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த பார்ட் வரை நம்ம தனியா எடுத்து இதுக்கு ஒரே ஃபேப்ரிக்கை மாட்டிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா. அதுதான் இது வந்து டிஸ்மேண்டில் மாடல் சொல்றது. இது ஓகே ஓகே. உங்களுக்கு பல வகையில யூஸ் ஆகும். உங்களுக்கு
சீட்டு குஷனு அழுக்காச்சுன்னா எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம், அமுங்குச்சுன்னா மாத்திக்கலாம். அதுக்கு உங்களுக்கு 5 years வாரண்டி கொடுக்கும். சீட்டுக்கு பேக் குஷனுக்கும் வாரண்டி கொடுக்குறோம். ஃப்ரேம் உங்களுக்கு ஹேண்டில் டிஸ்மேண்டில் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஓகே, அதனால உங்களுக்கு இதுலயும் பிரச்சனை இல்லை. ஒரு சோஃபா வாங்கினா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களுக்கு. ஓகேவா? இது மாதிரி நிறைய டிசைன் சைஸ் உங்களுக்கு பார்த்துட்டே போலாம். பாருங்க, இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு டிசைன் பாலிஸ்டர் கிளாத், இது நல்ல ஷைனிங், நல்ல டிசைன் நல்லா இருக்கும் பார்க்க. இப்ப பார்க்க போற சீரிஸ் ஃபுல்லாவே காட்டன் சீரிஸ். ஓகேவா? காட்டன் கிளாத் இது ஓகே எல்லாமே. இப்போ இது வந்து நம்ம வந்து காட்டன் பிளைன் கிளாத் பண்ணிருக்கோம். இப்போ இது வந்து ரெட் அண்ட் ப்ளூல நம்ம டபுள் டைமண்ட் மாதிரி போட்டு பண்ணிருக்கோம். ஓகே சார். இல்ல எனக்கு பிளைனா வேணும்னா ஃபுல்லா ப்ளூவா பண்ணிக்கலாம். ஃபுல்லா ரெட் இல்ல நீங்க என்ன கலர் கேட்கலாம் அது மாதிரி பிளைனா கூட பண்ணலாம். நம்ம டிசைன் காண்டி இப்படி பண்ணிருக்கோம், உங்களுக்கு பார்க்க ஒரு அட்ராக்டிவா இருக்கும்ன்றகாண்டி. இத பாருங்க, இது வந்து ப்ளூ பாருங்க, இது வந்து எல்லாமே ஒரே கலரா பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம், நீங்க எப்படி கேக்குறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இது எல்லாமே காட்டன் ஃபேப்ரிக், 100% வாஷபிள் தான் இது உங்களுக்கு. நீங்க எவ்வளவு ஆளுக்கானாலும் சரி, நீங்க யூஸ் பண்ணும்போது தெரியாம காஃபி ஊத்திட்டாங்க பசங்க, இல்ல ஏதாவது அழுக்கு ஆகிட்டாங்கன்னா நீங்க எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல. அழகா எடுத்தீங்க, ஜிப் ஓபன் பண்ணீங்கன்னா தலானி கவர் தான். தலானி இது பண்றப்ப நான் ஒரே நிமிஷம் காட்டிடுறேன் உங்களுக்கு. பாருங்க, ஜிப் பாருங்க. இப்ப ஓபன் பண்ணிட்டு இப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா வராது. ஏன்னா நீங்க தெரியாம இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஜிப்பு வந்து கண்டிப்பா பிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால இது ஒண்ணு இல்ல, இது வந்து தலானி இது மாதிரி ரெண்டு நல்லா காலிக்கில வச்சு இப்படி அமைக்கிறங்க, பிரஸ் பண்ணிருங்க. நல்லா ஃபுல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். அது பாருங்க, ஈஸியா இந்த மாதிரி நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணி அவ்வளவுதான். இப்ப லூஸ் ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லா. ஓகே ஓகேங்க சார். ஆச்சா, தனியா நீங்க எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல வாஷிங் மிஷின் மேக்ஸிமம் வேணாம், கையில. ஏன் சொல்றேன்னா வாஷிங் மிஷின் வந்து இது வந்து ஜிப்லாம் இருக்கனால அந்த ரன்னர் இதெல்லாம் இருக்கும். மிஷின்ல போட்டு அடிக்கும் போது போட்டு புளிஞ்சு எடுக்கும் போது இது வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க நார்மலா பிளைன் வாட்டர்ல கொஞ்சம் சர்ஃப் ஏரியில ஏதாவது போட்டு ஊற வச்சுட்டு நல்லா டிப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு கையில நல்லா கசை காய போட்டுங்க, பளிச்சுன்னு வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால வாஷிங் மிஷின் இந்த கிளாத் மட்டும் நீங்க தனியா தருவீங்களா? கிளாத் வேணாலும் கிளாத் நீங்க தனியா வாங்கிக்கலாம். அந்த கையில வச்ச ஃபேப்ரிக் வந்து கலர் கலரா என்ன கலர் வேணா 25-30 கலர் நம்மகிட்ட இருக்கு. 30 கலர்ஸ் கிட்ட இருக்குங்களா? ஆமா, நீங்க என்ன கலர் உங்க வீட்டுக்கு எது மேட்ச் ஆகுதோ, எத்தனை கிளாத் வேணுமோ அத்தனை கிளாத் நம்ம வாங்கிக்கலாம். ஆமா, இப்போ உங்களுக்கு வந்து இப்ப 6 பீஸ் வாங்கிருக்கீங்க, 3 சீட் வாங்கிருக்கீங்கன்னா 6 பீஸ் 6 கவர் வாங்கணும். ஓகே ஓகே. செட் வாங்கினா 10 வாங்கணும். அது நீங்க தனியா ஸ்பேர் கூட வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஓகேவா? ஏன்னா இப்ப நீங்க யூஸ் பண்றீங்க, வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் ஆகும்போது கலர் கண்டிப்பா கொஞ்சம் ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்கு. கலர் நம்ம மாத்தி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா பொய்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்ப ஷர்ட்டே பாருங்க, நீங்க வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கினா கூட நீங்க ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் இதாகும். ஆமா, லைட்டா இதாகும். நான் 10 வருஷம் யூஸ் பண்ணா அப்படியே இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அப்படின்றப்போ நீங்க ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேட் ஆகும்போது நீங்க துணியை மாத்திக்கலாம். ஏன்னா இது வந்து நீங்களே பண்ணிக்கலாம், நான் வர தேவையில்லை, நீங்க கடை கொண்டு போக தேவையில்லை. மற்ற சோஃபாலாம் அதுதான் மெயினா சொல்ல வரேன். மற்ற சோஃபாலாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது ஏதோ அழுக்காச்சுனோ ஏதோ டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல எனக்கு போர் அடிச்சு போச்சு, 5 வருஷம் யூஸ் பண்ற கலர் வேணும் அப்படின்னா ஃபேப்ரிக் மட்டும் நம்ம தனியா வாங்கிக்கலாம் நீங்க. கண்டிப்பா. ஏன்னா எந்த கடையிலுமே இந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது பாத்தீங்கன்னா. கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம இருக்க மாடல் பாருங்க, நீங்க நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. நான் 5000 ரூபாய்க்கு தரேன்னு வாங்க, 4000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது நீங்க வாங்க பெருசுல வாங்கினா கண்டிப்பா 3 மாசம் 4 மாசத்துல கண்டிப்பா ஃபோம் அமுங்கிரும், ஏதோ டேமேஜ் ஆகும். இல்ல ஃபோமே நல்லா இருந்தாலும் நம்ம தெரியாம பசங்க டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம ஃபால்ட், கடையாண்ட போய் நம்ம கேட்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவன் என்ன சொல்லுவான், என் ஃபால்ட் இல்லங்க அப்படின்றான். ஏன்னா பசங்க நம்ம வீட்டுல சின்ன பசங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்ப இது நல்லா தான் இருக்கு, நீங்க வாங்கின ஒரு காஸ்ட்லியான சோஃபாவை வாங்கிட்டீங்க. ஓகே, ஒரு 30,000 சோஃபா வாங்கிட்டீங்க, 100% குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். அது 5 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க, எல்லாம் ஓகே. ஆனா நம்ம வீட்டுல இருக்க சின்ன பசங்க தெரியாம எதையா கொண்டு வந்து ஒரு பிளேடோ ஏதோ வச்சு ஒரு இடத்துல கிழிச்சிட்டாங்க, இந்த இடத்துல குஷன்ல கிழிச்சிட்டாங்க. அப்ப யார் ஃபால்ட்? இது நம்ம ஃபால்ட் தான். நம்ம ஃபால்ட். இப்ப நீங்க இப்ப கிளைம் பண்ண முடியுமா? வாரண்டி கொடுத்துருப்பான், 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருப்பான், அவங்க போய் கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. அவன் என்ன சொல்லுவான், இது எங்க ஃபால்ட் இல்லங்க, நீங்க தான் கிழிச்சிங்கன்றான். கரெக்டா? கரெக்ட். அப்ப என்ன சொல்லுவான், பண்ணி தரணும், நீங்க எடுத்துட்டு வாங்கன்னுவாங்க. எங்க நீங்க எடுத்துட்டு வாங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்னுவான். இதை நீங்க எடுத்துட்டு போனா எங்க போனோம்? நீங்க இருக்க தாம்பரத்துல இருப்பீங்க, நீங்க வாங்கின திருத்தூர்ல வாங்கிருப்பீங்க. ஓகேவா? இப்ப நீங்க அங்க இருந்து சோஃபா தூக்கிட்டு இங்க வரணும், இதை ரெடி பண்ணி கொண்டு போற டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு ஆகும்? ரைட்டா? அது எப்படி பார்த்தா ஒரு 1000 ஒரு 3000 ஆயிரும். அவங்க ரெடி பண்றதுக்கு அவங்க தப்பு இல்லாதனால அவங்க ரெடி பண்றதுக்கு ஒரு 1000 2000 சார்ஜ் பண்ணுவாங்க, ஃபேப்ரிக் எல்லாம் சேர்த்து. எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன ஃபால்ட்டுக்கு நீங்க 5000 செலவு பண்ணணும். கண்டிப்பாங்க. ஓகே, இப்ப மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாடல வந்து லோ பேக், ஆனா எல்லாம் மெட்டீரியல் எல்லாமே அது சேம் தான். சேம் 5 years வாரண்டி, சேம் ரப்பர் குஷன் தான் இது. ஆனா மாடல் பாத்தீங்கன்னா ஒன்னொரு டிஃபரெண்ட் மாடல். இது வந்து லோ பேக் மாடல் சொல்லுவாங்க. ஓகே சார். இது பாருங்க, இது வந்து ஆர்ச் மாடல், மீடியம் பேக். இதுல நிறைய கேட்டகரி வைஸ் சைஸ். ஆமா, அதோட ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அதுக்கும் இதுக்கும் ஹைட் ஜாஸ்தியா இருக்கும். இது பாருங்க, இந்த மாடல் வந்து ஹை பேக். இது ஓகே, அதோட ஹைட் ஜாஸ்தி. நம்ம உட்காந்தீங்கன்னா இங்க பாருங்க, உட்காந்தீங்கன்னா தலை வரையும் வரும். நல்லா தலையே படம் இல்ல ஹெட்டுக்கு. ஆமா, நான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கவங்க, தாளா இருக்கவங்க, உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். சரிங்க, சரியா? இந்த மாடல் பாத்தீங்கன்னா கப் ஹோல்டர் மாடல். இவங்க ஹேண்டில் பாருங்க, இப்ப நம்ம உட்கார்றோம், போன் வச்சுக்கிறோம், இல்ல நம்ம ஒரு தண்ணி குடிக்கிறோம், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் அப்படின்னா டேபிள் வைக்க தேவை, இதை வச்சுக்கலாம். அவ்வளவுதான். போனை கூட ஆப்ரேட் பண்ணும்போது இப்படி ஆப்ரேட் பண்ணிக்கலாம், நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். ரெண்டாவது வந்து டூயல் மாடல் சொல்லுவாங்க. பேக் பாத்தீங்கன்னா 2 பீஸா இருக்கும் உங்களுக்கு.
பாருங்க இந்த ஃபோமோட கனம் மட்டும் பாருங்க, திக்னஸ் பாருங்க, எவ்வளவு பேக் மட்டும் எவ்வளவு திக்னஸ் இருக்கு பாருங்க. கண்டிப்பா சார் பேக் சாயுது. இதெல்லாம் வந்து நீங்க ஒரு வாட்டி வாங்கி போட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு அது பாட்டு கிடக்கும். ஃபேப்ரிக் மட்டும் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால குஷனை பொறுத்தவரை ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை. இதுவும் அதே தான், எல்லாமே வந்து ஜிப் டைப் தான் உங்களுக்கு, எல்லாமே வந்து சேம் மாடல் தான், ரிமூவல் டைப் தான். ஆமா, எடுத்துட்டு இதை தனியா எடுத்துடலாம், எடுத்துட்டு நீங்க வாஷ் பண்ணி திருப்பி போட்டுக்கலாம். சீட்டும் அதே தான், பேக் அதே தான். இதுல எல்லாமே வந்து கலர் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு கலர் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு எனக்கு இந்த வீட்டுக்கு இந்த கலர் மேட்ச் ஆகல, எனக்கு வேற கலர் வேணும் அப்படின்னா ஷார்ட் கார்டு தனியா இருக்கு நம்ம கிட்ட. நீங்க என்ன கலர் சொன்னீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும் பக்காவா. நீங்க வந்து சோபா காட்டிட்டே இருக்கும்போது வந்து கடைசியில ஒரு ஆஃபர் சொல்றீங்க, அது என்ன ஆஃபர் சார்? சரியா கேட்டீங்க. இங்க பாருங்க, இப்ப நம்ம கொடுக்க போற ஆஃபர் வந்து தமிழ்நாட்டிலேயே இதுவரை யாருமே கொடுக்காத ஆஃபர். சரியா? நீங்க எந்த வீடியோல வேணா பாருங்க. இப்ப நான் கொடுக்க போற ஆஃபர் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்ப நீங்க சோஃபா வாங்குறீங்க நம்ம கிட்ட, ஓகே, 3 சீட் வாங்குறீங்க. ஓகேவா? 3 சீட்ல உங்களுக்கு குஷனுக்கு நம்ம வாரண்டி கொடுத்துட்டோம். ஓகே, குஷனுக்கு நம்ம ஃபேப்ரிக் வாஷபிள் கிளாத். ஓகேவா? இப்ப குஷனுக்கு வாரண்டி கொடுத்துறீங்கன்னா கிளாத் வந்து நம்ம ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்றோம். சப்போஸ் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆகுது, பசங்க ஏதாவது பண்றாங்கன்னா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதுக்கும் மேல நாங்க என்ன சொல்றோம், உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு ப்ளூ கலர் செட் வாங்கிட்டீங்க இல்ல ரெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடிஷனலா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஃபேப்ரிக் கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த கிளாத் தரீங்க ஃப்ரீயா? இந்த கிளாத் வந்து இப்ப 3 சீட்னா 6, இதுக்கு 3, இதுக்கு 3 வரும். ஆமா ஆமாங்க சார். ஓகேவா? இப்ப நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு செட் வாங்கும்போது ஒரு கலர் வாங்கிட்டீங்க நீங்க. ஓகே, நீங்க ப்ளூ வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்ப ப்ளூல 6 வாங்கிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இன்னொரு செட் வேணும்னா நீங்க என்ன கலர் வேணுமோ அடிஷனலா நீங்க ஒரு கலர் வேணும், எந்த கலர் கேட்டாலும் அதே மாதிரி இந்த கிளாத் வந்து ஒரு 6 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். ஃப்ரீயாவே தரீங்க? ஃப்ரீயாவே கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த ரேட்லயே வாங்கும்போது உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃப்ரீயாவே. கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு என்னன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க அழுக்காச்சுன்னா வாஷபிள் தான் சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஆமா, இது நீங்க வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இப்ப நம்ம கொடுக்க போற இன்னொரு கலரை நீங்க மாட்டிக்கோங்க. அது ஒரு 3 மாசம் 4 மாசம் யூஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா நீங்க ஒரே சோஃபாவை யூஸ் பண்ணாத மாதிரி புதுசா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. உங்க வீட்டுல ஒரு கெஸ்ட் வருவாங்க, அவங்க நினைப்பாங்க என்ன நான் போன மாசம் வந்து வேற கலர்ல இருந்தது, இப்ப என்ன அதுல சோஃபா மாத்திட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு கேட்பாங்க. ஆமா ஆமா. ஓகேவா? அப்ப உங்களுக்கு ஒரு கெத்தா இருக்கும். கண்டிப்பா. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இப்ப நம்ம ஒயிட் வாஷ் கண்டிப்பா பண்ணுவோம். வீட்டுல ஒரு மேரேஜோ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றீங்க, பொங்கல் இந்த மாதிரி வீட்டுக்கு கண்டிப்பா ஒயிட் வாஷ் பண்ணுவோம். கரெக்டா? கரெக்ட். அப்ப வந்து நீங்க நார்மல் சோஃபா வாங்கினீங்கன்னா இப்ப நீங்க வீட்டுக்கு மேட்ச் பண்ணி வாங்கிருப்பீங்க. இப்ப நம்ம வந்து பாருங்க, இப்ப நம்ம வந்து கிரீன் கலர் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப உங்க வீட்டுக்கு நீங்க இதை மேட்ச் பண்ணி வாங்கிருப்பீங்க இப்ப. ஓகேவா? சப்போஸ் நீங்க ஃபங்க்ஷனுக்கு இதை மாத்துவீங்க. ஆமா. ஆனா சோஃபா மாத்த முடியுமா? மாத்த முடியாது. மாத்த முடியாது. அப்ப அதுக்கு புதுசா வாங்க முடியும்? அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்னா இன்னொரு செட் ஸ்பேர் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், வீட்டு கலரை மாத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி துணி நீங்க மாத்திக்கோ. மாத்தினா இப்ப சோஃபாவும் புதுசான மாதிரி ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு மாத்தி மாத்தி யூஸ் பண்றதுனால உங்களுக்கு 5 வருஷம் 10 வருஷம் உங்களுக்கு லைஃப் வரும். நீங்க ஒரே ஃபேப்ரிக் யூஸ் பண்ணா அதிகபட்சம் 5 வருஷம் லைஃப் வரும் யூஸ் பண்ணாவே. இப்ப நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேர் கொடுக்குறோம், இன்னொரு 5 வருஷம் உங்களுக்கு தாராளமா வரும். ஓகே ஓகே. அப்படின்ற இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்ம ஓனா பண்றோம். அதனால நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் ஆஃபர். வேற இதுவரை நீங்க எவ்வளவு யூடியூப்ல வேணா பாத்துருப்பீங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. சோஃபா கொடுப்பாங்க, ஆஃபர் கொடுப்பாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கோ இது வந்து ஆஃபர் யாருமே கொடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆஃபர் நீங்க தான் ரிலீஸ் பண்றீங்க போல சார்? கண்டிப்பா நீங்களே செக் பண்ணி பாருங்க நீங்க. ஏன்னா எந்த கடைக்காரங்களும் வந்து ஃபேப்ரிக் மட்டும் தர மாட்டாங்க. ஆமா. இப்ப நீங்க ஃபேப்ரிக் அப்படின்னா என்ன ஃபேப்ரிக்ல என்ன ப்ராப்ளம்னா, இப்ப நீங்க ஒரு மாடல் நம்ம கிட்ட வாங்குறீங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்க ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷம் கழிச்சு வாங்குறீங்க, வேற இடத்துல போய் வாங்கணும்னு நினைச்சாலும் இந்த சைஸுக்கு இந்த மோல்டிங் சைஸுக்கு நீங்க வாங்குற கஷ்டம். ஆமா ஆமா. அவன் ஒண்ணு கொடுப்பான், அது வந்து மாத்தும் போது செட் ஆகாது உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த கவர் வந்து வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்ப நீங்க காசு வேஸ்ட். இப்ப நம்ம கொடுக்கும் போது நமக்கு இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடனே உங்களுக்கு கொடுத்துரும். அப்படின்ற போது உங்களுக்கு நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப், எந்த பிரச்சனையும் வராது. நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ண சோஃபாவும் 2 சோஃபா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு 3 மாசம் ஒரு கலர் யூஸ் பண்ணுங்க, அடுத்து ஒரு 3 மாசம் இன்னொரு கலர் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சார். எப்படி இந்த மாதிரி ஆஃபர் யாரா கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? இந்த ஆஃபர் யாரும் மிஸ் பண்றாதீங்க. கண்டிப்பா இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கார்னர் சீரிஸ். ஓகேவா? கார்னர் சீரிஸ் இப்ப நம்ம அதுல சோஃபால பார்த்தோம்ல, சேம் கான்செப்ட் தான். டிஸ்மாண்டில் சீட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிமூவபிள் குஷன் தான். மாடல் பாருங்க, இது வந்து அதே சேம் கார்னர் வந்து ஒரு 2 சீட்டர், ஒரு சிங்கிள் 2 சீட்டர் கார்னர். இது வந்து நம்ம ரெகுலர் கார்னர் தான், ஆனா வந்து டிஸ்மாண்டில் தான். இதுலதான் அந்த இது எந்த பிரச்சனையும் வராது. சோஃபாவை பொறுத்த வரையும் நீங்க இது பண்ணிக்கலாம். கலரும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கும் இதே தான் உங்களுக்கு அதுக்கு ஆஃபர் கொடுத்துருக்க மாதிரி இதுக்கும் வந்து இப்ப நம்ம இந்த டிசைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? இந்த ப்ரௌனுக்கு இந்த மெரூன் டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே. இதுக்கு உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அடிஷனலா இதுக்கும் ஒரு செட் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கும் ஒரு செட் ஃப்ரீயா தரீங்க? இதுக்கும் கண்டிப்பா ஒரு செட் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க தனியா இது வாங்கின கவர் வாங்கினாவே, இந்த செட்டுக்கு வாங்கினாவே எப்படி பார்த்தாலும் ஒரு 3,000 to 4,000 வரும் கவர் மட்டும். வெளியே மேக்ஸிமம் இந்த சைஸ் கிடைக்காது. வேற மெயின் காசு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இந்த சைஸ் வாங்கிட்டோம்னா இதே மாதிரி மேட்சிங் பண்ணி வாங்குறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. கண்டிப்பா. அதனால உங்களுக்கு நம்ம இதுக்கு வாரண்டி கொடுக்குற மாதிரி ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கு ஆஃபரா கொடுக்குறோம். என்ன கலர், இப்போ இந்த கலர் பிடிச்சிருக்கா, இது நீங்க வாங்கிட்ட இன்னொரு கலர் எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ டிசைன் வாங்குறீங்க, அந்த டிசைன் ஒண்ணா இது ஒரு டிசைன் தான் பாருங்க. இதுல இந்த ஃபேப்ரிக் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி சேம் டிசைன் தான். கலர் வந்து இது வந்து மெரூன் இருக்கு, இது வந்து கிரே பிளாக்.
இந்த மாதிரி செட் தனியா ஓகே இல்ல எனக்கு அது பிடிக்கல எனக்கு வேற மாதிரி வேணும் ஃப்ளவர் மாதிரி வேணும் அப்படின்னாலும் அது வந்து நிறைய வந்து கவர்ஸ் பாருங்க இந்த இதுக்கு மேட்ச் நல்லா பக்காவா இருக்கும் நீங்க இதே ஒரு கலர் வாங்கிக்கலாம் இது ஒரு ஸ்பேர் ஆகணும் வாங்கிக்கலாம் அப்ப நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் சொன்ன மாதிரி 2 சோஃபா யூஸ் பண்ற ஃபீல் இருக்கும் லைஃப் உங்களுக்கு நிறைய வரும் உங்களுக்கு ஓகேவா இல்ல எனக்கு பிளைனா வேணும் எனக்கு டிசைன்ஸ் வேணாம் பிளைனா வேணாலும் உங்களுக்கு பிளைனா இந்த மாதிரி கலர் இருக்கு கலர்ஸ் இந்த மாதிரி சோஃபால பிளைன் பார்த்தோம்ல ஆமாமா அந்த மாதிரி பிளைனும் இதுல வந்து நான் பிளைன் கலர் இருக்கு நான் காட்டுறேன் அடுத்த இதுல காட்டுறேன் பாருங்க பிளைனும் இருக்கு பிளைனா வேணா பிளைனா வாங்கிக்கலாம் டிசைனா டிசைன் இந்த மாதிரி ஓகே ஓகேவா அதனால சோஃபா இப்போ எப்படி நீங்க பாத்தீங்களோ அதே சேம் கான்செப்ட் தான் ஒரு வாட்டி வாங்கினா 10 வருஷத்துக்கு நீ கை வைக்க தேவையில்லை இந்த குஷனுக்கு நம்ம வாரண்டி கொடுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் கண்டிப்பா ஃபேப்ரிக் உங்களுக்கு வாஷபிள் ஃபேப்ரிக் தான் கார்னரை பொறுத்தவரை நம்ம கிட்ட வந்து பேசிக் மாடல் இது வந்து லோ பேக் டிஸ்மேண்டில் ரப்பர் குஷன் வாரண்டி குஷன் இப்போ நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 ரூபாய்க்கு தரேன் 15,000 ரூபாய்க்கு தரேன் கார்னர் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய வீடியோ பாத்துருக்கீங்க ஆமா ஓகேவா ஆனா அந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 6 மாசம் 1 வருஷத்துல கண்டிப்பா சீட்டு எல்லாம் அமைக்கணும் உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் குஷனை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க உள்ள என்ன ஃபோம் வச்சிருக்காங்க உள்ள எந்த டென்சிட்டி வச்சிருக்காங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது இப்ப நம்ம வந்து உங்களுக்கு ஓப்பனா காட்டுறோம் இல்ல வாரண்டி ஃபோம் தான் குஷன் நம்ம தனியா எடுத்துக்கலாம் 5 இன்ச்சஸ் குஷன் இது ரப்பர் குஷன் நம்ம கொடுக்கறது வந்து ஆஃபரோட சேர்த்து நம்ம வந்து 18,000 உங்களுக்கு கொடுக்குறோம் ஸ்டார்டிங் 18,000 இருந்து அது வித்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ஃபேப்ரிக் இப்ப நீங்க வந்து ஆமா இப்ப நீங்க பாக்குறீங்க இப்ப நீங்க இந்த கலர் வாங்கிக்கிறீங்கன்னா இது வந்து பிரவுன் வித் மெரூன்ல நம்ம மேட்ச் பண்ணிருக்கோம் ஓகேவா இதுல வந்து 10 குஷன் வருது 10 குஷன் பில்லோ எல்லாம் சேர்த்து இவ்வளவு வருது இது அப்படியே வந்து இப்ப இன்னொரு டிசைன் பாருங்க இப்ப நீங்க வாங்கிருக்கீங்க இப்ப இந்த மாதிரி மெரூன் இந்த மாதிரி வேற டிசைன் உங்களுக்கு இந்த டிசைன் வாங்கிருக்கீங்க எங்க எக்ஸ்ட்ரா செட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்கு நான் எக்ஸாம்பிள் 2 தான் காட்டுறேன் 10 டிசைன் இருக்கும் அதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க 2 டிசைன் வாங்கிக்கலாம் ஸ்டார் நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு 3 மாசம் யூஸ் பண்ணுங்க அது 3 மாசம் யூஸ் பண்ணுங்க சப்போஸ் எனக்கு டிசைன் வேணா பிளைனா வேணாலும் அது அடுத்த ஆக்ஷன்ல நான் அடுத்த வீடியோல காட்டுறேன் பாருங்க இது பாத்துக்கோங்க இது வந்து 18,000 வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் கொடுக்கும் 18 ல இருந்து நமக்கு 35 வரையும் இருக்கு மாடல் அது மாடல் அந்த ஐ பேக் ஃபேப்ரிக் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஸ்டார்டிங் வந்து 18 சேம் மாடல் இது வந்து கார்னர் ஆனா வந்து சேம் அதே தான் உங்களுக்கு டிஸ்மேண்டல் தான் எல்லாமே இது பாருங்க பேக் குஷன் தனியா எடுத்துக்கலாம் ஜிப் டைப் தான் ஓகேவா எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து டிஸ்மேண்டல் எல்லாமே வந்து வாரண்டி தான் நார்மல் சோஃபா எதுவுமே இருக்கா சீட் தனியா எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் நிறைய இருக்கு ஆமா எல்லாமே இது வந்து 2 சீட்டர் 2 2 சீட்டர் ஒரு சிங்கிள் ஒரு கார்னர் இது வந்து கார்னர் எல்லாமே மோல்டட் மாடல் இது வாஷபிள் தான் இப்ப நார்மலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன் எல்லாம் பண்ணிருப்பாங்க பூ மாதிரி அந்த மாதிரி நிறைய பாக்கணும் கொஞ்சம் லுக்கா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இது வந்து டீசென்டாவும் இருக்கும் வாஷபிள் இது இப்ப நீங்க டிசைன் மாதிரி இருக்கல என்ன ப்ராப்ளம்னா கலர் வந்து ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்கு நீங்க நம்ம வாஷபிள் சொல்றோம்ல உங்களுக்கு ஆமாமா இப்ப நீங்க ஒரு கலர்ல ஒரு 4 கலர் 3 கலர் மிக்ஸ் ஆயிருக்க மாதிரி வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கலர் மிக்ஸ் ஆயிரும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஓகேவா இப்ப நம்ம பிளைனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு டீசென்டாவும் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு இதுக்கும் நம்ம வாரண்டி கொடுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கு இந்த பேக் பாத்தீங்கன்னா இது வந்து ஹை பேக் சொல்லுவாங்க இப்ப நம்ம சோஃபால பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம் 7,999 ஒன்னு பார்த்தோம் பாத்தீங்களா அந்த மாதிரி குஷன் வந்து லோ பேக் சொல்லுவாங்க இப்ப நம்ம உட்காந்துருக்க வந்து ஹை பேக் பாருங்க இப்ப நான் உட்காருன்னா பாருங்க கழுத்து வந்து கரெக்டா லாக் ஆகும் தலை அது வந்து ஷோல்டர் கீழே தான் இருக்கும் ஒவ்வொரு மாடலும் ஒருத்தவங்க ஹைட்டா இருக்கவங்க இது கரெக்டா இருக்கும் கொஞ்சம் மீடியமா இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேரியன்ட்ல வச்சிருக்கீங்க ஆமா எக்கச்சக்கமா ஆனா எல்லாமே வந்து மோல்டட் எல்லாமே வாரண்டி தான் குவாலிட்டி வைஸ் வந்து காம்ப்ரமைஷனே இல்ல நம்மகிட்ட எது வாங்கினாலும் எல்லாமே வாஷபிள் டிஸ்மேண்டில் தான் இந்த ஹேண்டில் கூட சரி நீங்க சப்போஸ் உள்ள போல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ஹேண்டில் தனியா எடுத்துக்கலாம் மெயின் நம்ம வந்து ஒர்க் அந்த மாதிரி இப்ப நீங்க ஃபிட்டிங் மாடல் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒர்க் கம்மி மெட்டீரியல் கம்மியாகும் ஓகேவா ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்கலாம் ஆனா இப்ப நம்ம பண்ணிருக்கிறது எல்லாமே மெட்டீரியல் அதிகமா பிடிக்கும் டிஸ்மேண்டில் பண்றதுனால ஓகே குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் நீங்க வாங்கினா 10 வருஷத்துக்கு நீங்க கையை வைக்க தேவை மெயின் சோஃபாவை பொறுத்தவரையும் 3 விஷயம் தான் ஃப்ரேமு குஷனு மேல வர கிளாத் இப்ப நம்ம வந்து குஷனுக்கு வாரண்டி கொடுத்துறோம் 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் ஃபேப்ரிக்கை பொறுத்தவரையும் ஃபேப்ரிக் உங்களுக்கு வாஷபிள் தான் 100% கேரண்டி 100% கேரண்டி கார்னர்லயே வந்து இது வந்து ஹை பேக்னா பாருங்க இப்ப நம்ம சோஃபால பார்த்த மாதிரியே தான் உட்காந்தீங்கன்னா நல்லா நமக்கு நல்லா பேக் ஒரு ஷோல்டருக்கு மேல வரையும் தலை வச்சு படுக்க நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து டூயல் ஃபோம் சொல்லுவாங்க அதாவது இந்த ஃபோம் பாருங்க நம்ம வந்து உட்காரும் போது பேக்கு இடுப்பு கீழே வர கேப் வந்து கவர் பண்ணும் கரெக்டா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க இந்த சைட்ல பெண்ட் தெரியுதா உங்களுக்கு கண்டிப்பா இந்த பெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பெண்ட் வந்து வெளியே இது வந்து நம்ம உட்காரும்போது கரெக்டா நம்ம இடுப்பு கிட்ட வந்து கேப்ல வந்து கரெக்டா லாக் பண்ணும் உட்காரும் போது அந்த பெயின் இருக்காது இது வந்து நமக்கு இந்த பேக்ல சாயிறது கரெக்டா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டபுள் பீஸ் மாதிரி இதுவும் அதே தான் டிஸ்மேண்டல் தான் உங்களுக்கு எல்லாம் கீழே ஜிப் டைப் கொடுத்துருக்காங்க நீங்க ஓபன் பண்ணிட்டு கவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஹை பேக் பிரீமியம் குவாலிட்டி இது ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து பேசிக் மாடல் பார்த்தோம் மிடில் பார்த்துருக்கோம் இது வந்து பிரீமியம் குவாலிட்டி இதுக்கும் கலர் ஆப்ஷன் ஒரு 25-30 கலர் நம்மகிட்ட இருக்கு நீங்க என்ன கலர் நம்ம ஒரு சாம்பிளுக்கு நம்ம பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணாலும் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம இது பண்ணிருக்கோம் ப்ளூ கலர் இந்த எல்லோ வேணுமா எல்லோ பண்ணிக்கலாம் ரெட் பிங்க் என்ன கலர் வேணுமோ உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கும் அதே தான்
உங்களுக்கு ஸ்பேர் பிளைன்ல பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க ப்ளூல வாங்கிருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு என்ன கலர் கேட்கும் எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஸ்பேர் அப்படியே கொடுப்போம் உங்களுக்கு. இப்ப சீட்ல வந்து பாருங்க 1 2 3 4 5 சீட்ல 5 குஷன், பேக்ல 5 குஷன், 2 பில்லோ. இது அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட் ஃப்ரீயா உங்களுக்கு ஆஃபரா கொடுக்குறோம். எங்கேயுமே வந்து இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாட்டுல யாராலும் கொடுக்க முடியாது. நீங்க வாங்கலாம். உங்களுக்கு நீங்க 15,000 கொடுக்குறேன்றாங்க, 18,000 கொடுக்குறேன்றாங்க, 12,000 கூட கொடுக்குறாங்க சோஃபா. அது நீங்க பாத்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல வேற யாராவது யூஸ் பண்ணாங்களோ கேளுங்க. ஒரு வருஷம் தாங்க வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. நமக்கு வந்து நீங்க ஒரு வாட்டி வாங்கிட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு உங்களுக்கு சோஃபால கை வைக்க தேவையில்லை. ஏன்னா குஷனுக்கு வாரண்டி கொடுத்தோம், ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். இதே தான் நம்ம எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கோம். உட்டன் சோஃபா இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு 3 சீட். ஆனா நம்ம இது வந்து நம்ம பிளைனா பண்ணிருக்கோம். நல்லா சீட்ல நல்லா ப்ராடா கொடுத்து உட்கார மாதிரி. ஆனா இதுல வந்து 3 சீட் தான். ஆனா கணக்கு பாத்தீங்கன்னா 4 பேர் தாராளமா உட்காரலாம். இப்ப நாங்க உட்காந்துருக்கோம், இன்னும் இவ்வளவு இடம் இருக்கு பாருங்க. ஆமா 4 பேர் உட்காரலாம். 4 பேர் தாராளமா உட்காரலாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளைனா கொடுத்துருக்கனால உங்களுக்கு கம்ஃபர்டபுள் நல்லா இருக்கும். ஹைட் பாத்தீங்களா பாருங்க, நார்மல் சோஃபா வந்து இவ்வளவுதான் இருக்கும். ஆமா ஆமா. இது பாருங்க என் தலைக்கு கரெக்டா இவ்வளவு ஹைட் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும். இப்ப நீங்க சோஃபா பாத்துட்டீங்களா, கம்ஃபர்டபுள் பாத்துட்டீங்க. இப்ப இதுல வந்து ஒரு மேஜிக் இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இந்த குஷன் இருக்குல்ல, இந்த குஷனை மட்டும் ஒண்ணு ஃபோல்டிங் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஓகேவா? எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அவ்வளவுதான். ஓ என்னங்க சார் இந்த மாதிரி கட்டில் மாதிரி ஆயிடுச்சு? கட்டில் இல்ல, இது சோஃபா கம் பெட். ஓகேவா? இப்ப நம்ம வீட்ல வந்து இடம் சின்னதா இருக்கும், ஹால் சின்னதா இருக்கும். ஆமா. சோஃபா பெட் போட இடம் இருக்காது அவங்களுக்கு. ஆமா ஆமா. ஓகேவா? அவங்களுக்கு வந்து நம்ம சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நைட் படுக்கும் போது இது அப்படியே பரட்டி போட்டீங்கன்னா கட்டில் மாதிரி 2 பேர் பெட் ஆயிரும். 2 பேர் படுக்கிற சோஃபா. ஃபர்ஸ்ட் சோஃபா கம் பெட். இந்த குஷன் வந்து அவ்வளவுதான். ஓ இந்த மாதிரி போட்டா நம்ம நல்லா தாராளமா உங்களுக்கு அவ்வளவுதான். இந்த பாருங்க, இந்த பில்லோ 2 பில்லோ வந்துரும் உங்களுக்கு. கட்டில் மாதிரி பக்காவா ரெடி ஆயிடுச்சு. ஆமா பாருங்க, நான் படுத்து காட்டுறேன் பாருங்க. 2 பேர் வந்து நல்லா தாராளமா கால் நீட்டி பாருங்க, ரிலாக்ஸா. இங்க நான் இவ்வளவுதான் படுத்திருக்கேன். ஓகே, 2 பேர் படுக்கலாம். சின்ன பசங்க தான் 3 பேர் கூட படுக்கலாம். கண்டிப்பா. ஒரு சின்ன பசங்க இருந்தாலும் 2 பேர், பெரிய ஆள் 2 பேர் தாராளமா படுக்கலாம். குட்டி பசங்க இருந்தா தாராளமா 3 பேர் படுக்கலாம். இப்ப நீங்க இதை பாத்துட்டீங்களா, சோஃபா முதல்ல பார்த்தோம். ஆமா ஆமா. இப்ப வந்து கன்வெர்ட் பண்ணி பெட்டா மாறிடுச்சு. ஓகேவா? 2 in 1 உங்களுக்கு. இடம் இல்லாம நீங்க பகல்ல சோஃபா யூஸ் பண்ணி நைட்டு பெட்டா மாத்திருங்க. ஓகேவா? இப்ப இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சோஃபா வந்து 3 சீட்டர் இல்ல, ஆக்சுவலா 3 சீட்ல 4 சீட்டர். ஆக்சுவலா 4 பேர் தாராளமா உட்காரலாம். இப்ப நீங்க ஒரு 3 சீட்டர் போய் நல்ல மரத்துல வாங்கினா கூட ஒரு 9,000 10,000 சொல்லுவாங்க உங்களுக்கு. கண்டிப்பா. ஆனா இது வந்து உங்களுக்கு வந்து 4 பேர் உட்காருது, 4 சீட் கணக்கு. ஆனா வித் பெட், சோஃபா கம் பெட் அப்படின்ற போது நீங்க தனியா உள்ள பெட் மரத்துல வாங்கினா கூட ஒரு 15,000 சொல்லுவாங்க குஷனோட சேர்த்து. இப்ப நமக்கு வந்து 4 சீட் சோஃபா பிளஸ் குஷன் பெட் 3 in 1 இவ்வளவு சேர்த்து நமக்கு எவ்வளவு? வெறும் 18,000 தான். வெறும் 18,000 தான். உங்களுக்கு சோஃபா வந்து நீங்க தூக்க முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க வந்து 2 பேரால தூக்க முடியாது. எப்பவுமே நீங்க நாங்க எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம். ஆனா மேல ஏத்துல கண்டிப்பா எக்ஸ்ட்ரா 2 பேர் நீங்க வச்சிருக்கணும் வீட்டுல. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் உங்களுக்கு, அசைய முடியாது. இங்க பாருங்க, நானே தூக்கி பாக்குறேன், சுத்தமா தூக்க முடியல. எவ்வளவு ஷேக் இருப்பாங்க. அதனால வெயிட் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும் உங்களுக்கு. லென்த் ஜாஸ்தி. அதனால இப்ப நீங்க நார்மலா வெளியே வாங்கினீங்கன்னா எப்படி பார்த்தா உங்களுக்கு 25 வரும். இந்த சோஃபா கம் பெட் இந்த மரத்துல நார்மலா உங்களுக்கு குஷன்ல செஞ்சு கொடுப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 20 ரூபா சொல்லுவாங்க. நீங்க வேற வீடியோ சோஃபா கம்பெனின்னு பாருங்க, நார்மலா ஃபோம்ல பண்ணிருப்பாங்க. அதே 18 ரூபா 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. நம்ம வந்து 100% மரம் தேக், நல்ல ஹார்டன் மரம் அது. ஓகேவா? இல்ல செம்ம வெயிட் இருக்கும், நல்லா பலவலன்னு இருக்கும். நீங்க ஒரு 7-8 வருஷத்துக்கு ஒரு பாலிஷ் மட்டும் பண்ணிட்டா போதும். வார்னிஷ் மட்டும் ஒரு 5-6 வருஷத்துக்கு லைட்டா ஒரு வார்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு கிடக்கும் உங்களுக்கு. அப்படின்னு ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஆஃபரா கொடுக்கறது வந்து உங்களுக்கு 18,000 நம்ம கொடுக்குறோம். சூப்பர் சார். ஓகே, இந்த ரேட் நீங்க வெளியே விசாரிச்சு பாருங்க, எங்கேயுமே கிடைக்காது. இப்போ நம்மகிட்ட வந்து ரெக்லைனர் பாத்திருக்கீங்க. ரெக்லைனர் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட வந்து 9,999 இருந்து இருக்கு. 9,999 இருந்து 16,500 வரை இருக்கு. இது வந்து நம்ம சென்னையில இருக்க எல்லாருமே ஃப்ரீ டெலிவரி தான். சென்னையில இருக்க முடிஞ்சவங்க நேரில் வந்துருங்க, எல்லாருமே ஃப்ரீ டெலிவரி தான். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல சார்ஜ் மட்டும் தனியா வரும். என்ன ரேட் ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சார்ஜ் வரும். இப்போ சோஃபா பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோஃபா பார்த்து மோல்டிங் சோஃபா வந்து 3 சீட்டர் வந்து உங்களுக்கு 7,999. ஸ்டார்டிங் வந்து 3 சீட்டர் வந்து 7,999 இருந்து உங்களுக்கு மாடல் வந்து உங்களுக்கு 12,000 வரையும் இருக்கு. 3 சீட்டர் செட்னா உங்களுக்கு அப்படியே டபுளா வரும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கலெக்ஷன் தான் காட்டியிருக்கோம். இது வந்து எல்லாமே டிஸ்மேண்டில் சோஃபா தான். இப்ப நம்ம கிட்ட இருக்க மாடல் எல்லாமே நீங்க பாத்துட்டீங்க. இன்னும் நிறைய மாடல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இன்னும் மாடல் வரும்போது என்னோட கான்டாக்ட் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் புது மாடல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். வந்து டிஸ்மேண்டில் சோஃபா மற்ற சோஃபா கூட கம்பேர் பண்ணாதீங்க. 100% கேரண்டி சோஃபா. பாத்துட்டீங்க, நம்ம கடைக்கு ஒரு நேர்ல வாங்க, ஒரு வாட்டி நீங்க விசிட் பண்ணீங்க. நீங்க வாங்கணும் கூட அவசியம் இல்லை, வந்து கம்ஃபர்டபுள் பாருங்க. பார்த்துட்டா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நன்றி, வணக்கம்.